டிஎன்ஏ சோதனை ஒத்துப்போகவில்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது சிசிடிவி ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற விஷயம். இதை சொல்லி தான் காவல்துறை ப்ராப்பரான எவிடன்சஸை ஸ்ட்ராங்காக சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறதையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை, முறையான ஆதாரம் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது ரெண்டும் காரணம். கேஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, ஏன்னா எல்லாருமே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அப்போ தஷ்வந்த் விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய அம்மா கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் உள்ள போன வழக்குல தான் பணம் நகை கேட்டு கொடுத்ததுனால இவரே கொலை பண்ணிட்டாரு. ஆமா, இதுவும் எப்பனா அந்த செக்ஷன் போடப்பட்டதா ஒரு விஷயம் இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசல் விளையாடிட்டு இருந்த அந்த சிறுமியை அங்கிருந்து கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை புணர்ச்சி பண்றப்போ சத்தம் போடுறப்போ வாயை பொத்துனதா சொல்லப்படுது. அப்போ மூச்சு விட திணறி அந்த சிறுமி இறந்ததா, அதுக்கப்புறம் உடல் எரிக்கப்பட்டதாகவும் ஒரு விஷயம் இருக்கு. கட்டப்பையில போட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்க தாயை கொன்றதா குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தப்போ ஃபைனலாக ட்ரையல் அந்த கேசஸ் நடக்கிறப்போ அவங்க தந்தையை பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க. நீதிபதி அங்கே சொன்னது என்ன அப்படின்னா, என்னதான் இரண்டாவது சாட்சி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் முதல் முக்கிய சாட்சியான தந்தையே இந்த இடத்துல பிறல் சாட்சியாக மாறியதால் இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் இவர் விடுதலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தின் கீழே தான் he got released. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். 2017 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தஸ்வந்த் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றத்தால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை, காவல்துறை தரப்புல சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. வழக்கோட பின்னணி என்ன? ஆமாம், இந்த வழக்கு ஒரு பெரிய இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு விஷயமா தான் இருக்குது. அது எங்கள் நீதிமன்றமும் நீதிபதி அவர்களும் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அவர்கள் பெஞ்சில் தான் இந்த கேஸ் இன்னைக்கு ஹியரிங்க்கு வந்ததின் விளைவாக தான் இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, டெத் பெனால்ட்டியும் நாங்கள் ரத்து பண்ணுறோம், உடனடியாக விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன ரீசனாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டதான் மெயினாக பார்க்கப்படுது. ஒன்று டிஎன்ஏ சோதனை ஒத்துப்போகவில்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது சிசிடிவி ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற விஷயம். இதை சொல்லி தான் காவல்துறை ப்ராப்பரான எவிடன்சஸை ஸ்ட்ராங்காக சப்மிட் பண்ணலை அப்படிங்கிறதையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை, முறையான ஆதாரம் சமர்ப்பிக்கப்படவில்லை. இது ரெண்டும் காரணம். விச் மீன்ஸ் ஆன் த பெனிஃபிட் ஆஃப் டவுட். இந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இவர் பக்கம் இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, ஏன்னா எல்லாருமே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அப்போ தஷ்வந்த் விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய அம்மா கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் உள்ள போன வழக்குல தான் பணம் நகை கேட்டு கொடுக்காதனால இவரே கொலை பண்ணிட்டாரு. ஆமா, இதுவும் எப்பனா இந்த சிறுமி பாலியல் கொலை வழக்குல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பண்ண ஒரு விஷயம். ஜாமீன்ல பெயிலில் வெளில வந்ததுக்கு அப்புறம் பண்ண விஷயம். ஏன்னா February 5 2017 அவருடைய அந்த சிறுமியோட தந்தை போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஸ்டேஷன்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் விளைவாக எல்லா இடத்துலையும் காவல்துறையினர் இங்கே தேட ஆரம்பிக்கும் போது தான் February 8 இந்த தாம்பரம் டு மதுராந்தகம் பைபாஸ்ல ஹாஃப் பர்ன்டு பாடியா கண்டு எடுக்கப்படுது. எடுக்கும் போது தான் அதுக்கப்புறம் காவல்துறையில அங்கே ஸ்பாட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பற்கள் முடியெல்லாம் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டிஎன்ஏ அந்த குழந்தையும் அவங்க குழந்தை தான் மேட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது டிஎன்ஏ டெஸ்ட்டு அங்கே செமென்லாம் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகே, அந்த விஷயங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு. ப்ளஸ் அங்கே போயிட்டு தடவியல் நிபுணர்கள் போயிட்டு அங்கே இருக்க விஷயத்தை சேகரிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே பண்ணப்பட்டது. இதன் விளைவாக இவங்களுடைய நெய்பர்னு சொல்லப்படுற இந்த தஷ்வந்த் ஐடி ஊழியரானவர், அப்போ 26 வயது, அவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் அடைக்கப்பட்டப்பறம் அவர் பெயிலுக்கு அப்ரோச் பண்ணுறாரு. பெயிலுக்கு அப்ரோச் பண்ணப்பறம் செப்டம்பர் 10 2017 அப்போ அவருக்கு பெயில் கிராண்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்லி கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணல. அதாவது எஃப்ஐஆர் போட்டு 90 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணாத காரணத்தினால் பெயில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்பையும் காவல்துறை தரப்பில் அந்த டிலே இருந்துச்சு அந்த இடத்துலையும். ஸோ செப்டம்பர் 12 அவர் பெயிலில் வெளில வர்றாரு. செப்டம்பர் 14 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க காவல்துறை தரப்புலேருந்து. இது இப்படியே போயிட்டுருக்கு. டிசம்பர் 2 தான் அவங்க தாயை கொன்னதாக சொன்ன அந்த நாள் இவர் போயிட்டு செலவுக்கு காசை கேட்குறாரு. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் 25 அவங்கள சுத்தியால் அடித்து கொண்டுட்டு 25 சவரன் நகையும் பணத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து தப்பி ஓடியதாக சொல்லப்படுது.
ஸோ போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவரை தேடுறாங்க. தேடினதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் 7ஆம் தேதி தப்பிச்சு ஓடுறாரு போலீஸ்கிட்ட இருந்து. அங்கேருந்து மும்பைலேருந்து தாராவியில் ஒரு ப்ரைவேட் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து அதுக்கப்புறம் டிசம்பர் 8ஆம் தேதி அரெஸ்ட் ஆகிறார் இந்த இடத்துல. டிசம்பர் 18 இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கு வந்து ட்ரையல் கமென்ஸ் ஆகுது. இது அப்படியே நகர்ந்து அதன் விளைவாகத்தான் பிப்ரவரி 19, 2018 வந்துட்டு இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இவங்க செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் வந்துட்டு இங்கே இது கொடுக்குறாங்க, ஜட்ஜஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்ன செக்ஷன்ஸ் கீழே போட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ ஐபிசி இந்தியன் பீனல் கோட் கீழேயும் போக்சோவும் போடுறாங்க. செக்ஷன்ஸ் 363 அண்ட் 366 கீழே போடுறாங்க. கிட்னாப் அண்ட் அப்டக்ஷனு, அதுக்கப்புறம் செக்ஷன் 354 கிளாஸ் பி, 302, செக்ஷன் 201 இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா மர்டர் கிளியராக சொல்கிற விஷயம். இன்னொன்று அசால்ட், அதாவது ஒருத்தவங்களை அசால்ட் பண்ணுறது, கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஏன் அந்த செக்ஷன் போடப்பட்டதாக வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருந்த அந்த சிறுமியை அங்கேருந்து கடத்தி கொண்டுட்டு போய் பாலியல் வன்கொடுமை புணர்ச்சி பண்ணுறப்போ சத்தம் போடுறப்போ வாயை பொத்தினதாக சொல்லப்படுது. அப்போ மூச்சு விட திணறி அந்த சிறுமி இறந்ததா, அதுக்கப்புறம் உடல் எரிக்கப்பட்டதாகவும் ஒரு விஷயம் இருக்குது, கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிற விஷயமா இருக்குது. அதனால தான் கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண ஒரு செக்ஷனும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அப்புறம் ஆதாரங்களை அளித்தல், அதுக்கான செக்ஷனும் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் போக்சோ, ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், அதில் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 8 ரெட் வித் செக்ஷன் 7, 6 and 5 clause M. இதன் விளைவாகத்தான் ஒரு செக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்டை வச்சு தான் இந்த 46 வருஷம் அப்படின்றது இங்கே கால்குலேட் பண்ணப்பட்டது. செக்ஷன் 363ல் 7 வருஷம், 366ல் 10 வருஷம், 354Bல 7 வருஷம், 201ல் 7 வருஷம், போக்சோ கீழே 15 வருஷம், மர்டருக்கு டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் டெத் பெனால்ட்டி. இதுதான் 46 வருட கடுங்காவல் தண்டனையும் சாகும் வரை சிறை, டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற விஷயமும் வந்து இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வழங்கும் போதே நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா கூண்டாஸும் போடப்படுது இவர் மீது. ஆனால் அந்த கூண்டாஸை வந்து ரத்து பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைல் பண்ணி ரத்து பண்ணுறாங்க. ஏன்னா ரிப்பிட்டேட்டிவாக ஒரு அஃபென்ஸ் பண்ணும்போது தான் அதில் கூண்டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா, அதை ரத்து பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது. ஹைகோர்ட்லேயும் மீண்டும் இந்த பனிஷ்மெண்ட் உறுதி செய்யப்படுது. திரும்ப ஹைகோர்ட்லேருந்து அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதுவே இந்த கேஸில் லைஃப் இம்ப்ரிசன் மட்டும் இருந்திருந்தா இந்த கேஸை நாங்கள் ஹியரிங்க்கு அட்மிட் பண்ணியிருக்க மாட்டோம், இதில் டெத் பெனால்ட்டி அப்படின்னு இருக்கிறதுனால தான் நாங்கள் அட்மிட் பண்ணோம் அப்படின்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஸ்டில் இந்தியா பொறுத்த வரைக்கும் டெத் பெனால்ட்டி இஸ் அ லைக் கான்ட்ரவர்ஷியல் அண்ட் டிபேட்டபிள் கான்செப்ட். வேணுமா வேணாமா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்கு மட்டும்தான் அது கொடுக்கக்கூடியது. இன்னும் இந்த நிலைமை இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த கேஸில் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 30 சாட்சியங்கள், 45 டாக்குமெண்ட்ஸ், 15 மெட்டீரியல் எவிடன்ஸ், இது எல்லாமே சப்மிட் பண்ணப்பட்டது. அந்த சப்மிட் பண்ணப்பட்டு தான் இந்த விஷயம் நடந்தது. மீன்வைல் சாட்சிகள் எல்லாமே பிறல் சாட்சி ஆயிட்டாங்களா? இதுல பிறல் சாட்சியானது, இதுல வந்து பிறல் சாட்சின்னு இல்ல, போதுமான எவிடன்ஸ் இல்லைன்றது தான் இங்க விஷயம். பிறல் சாட்சியா மாறினது அவங்க தாயை கொன்ற வழக்குல தான். அவங்க தாயை கொன்றதா குற்றம் சாட்டப்பட்டு சிறையில இருந்தப்போ ஃபைனலா ட்ரையல் அந்த கேசஸ் நடக்கிறப்போ அவங்க தந்தையை பிறல் சாட்சியா மாறிட்டாரு. நீதிமன்றம் நீதிபதி அங்க சொன்னது என்ன அப்படின்னா, என்னதான் இரண்டாவது சாட்சி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் முக்கிய சாட்சியான தந்தையே இந்த இடத்துல பிறல் சாட்சியாக மாறியதால் இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் இவர் விடுதலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தின் கீழே தான் he got released. இப்போ அதே விஷயம் திரும்ப வரும்போது தான் இங்க அதே தான் இங்கேயும் வந்து திரும்ப இப்போ சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவர்தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா சிசிடிவியில் வந்து இருக்கிறதே இவர் தானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி, தெளிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியும், காவல்துறை எவிடன்ஸை சேகரிக்கிறதுல வந்து தவறி விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுது. என்ன இங்கே வந்து கோர்ட்டில் சொன்னாங்க அப்படின்னா, கொல்லப்பட்ட சிறுமி குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்துக்கு எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை ஒத்து போகவில்லை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, சந்தேகத்தின் அடிப்படையில் தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை ஏற்க முடியாது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, மரண தண்டனையை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் தஷ்வந்தை உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவு. காவல்துறை சமர்ப்பித்த ஆதாரங்கள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. சமர்ப்பிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் உள்ள நபர் தஷ்வந்த் தான் என்பதை உறுதிப்படுத்தவில்லை. இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா லைக் கன்க்ளூசிவ் நோட்ல இல்லை. இந்த செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், ரெண்டுலயுமே இந்த ஆதாரங்களை சரி பார்த்துருப்பாங்க இல்லையா? அப்பெல்லாம் வந்து சரியா இருக்குது, இப்போ எப்படி சரியா இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அதுதான் சொல்லிட்டாங்களே ஈஸியா, பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்லிட்டாங்கல்ல. சந்தேகத்தின் அடிப்படையில்
அதாவது உறுதி செய்யப்படல, சந்தேகத்தின் அடிப்படையில் இங்க மரண தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திரும்ப இங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகே, இப்ப அப்பீலே எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கும், அதுல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இல்ல இந்த ஃபேக்டர்ஸ் இவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னு, ஃபேக்ட்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அதை வச்சு அப்பீலுக்கு அது ஒரு கிரவுண்ட் ஆகும். தட் இஸ் பிரைமா ஃபேஸே, முகாந்திரம் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு இப்ப அப்படிதான் சுப்ரீம் கோர்ட்ல இது அட்மிட் பண்ணப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஹைகோர்ட்லயுமே சிசிடிவில வந்து இவர் தான் ப்ரூவ் பண்ணலையா? எவிடன்ஸ் அங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணி வரும்போது இன்னொன்னு ஒரு போக போக லைக் அது இன்டர்பிரேஷன் மேட்டர்ஸ், அங்க எடுத்து வைக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் மேட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் போகும்போது இங்கேயும் எல்லாமே பார்த்திருப்பாங்க, எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருப்பாங்க, பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சில கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் தண்டனைகள் குறைந்த கேசஸும் இருக்கு. ஓகே, இல்ல தண்டனைகள் வந்து அதிகரித்த கேசஸும் நிறைய இருக்கு. நமக்கு அப்பீல் போற போது இருக்கு. ஃபைனலா டெத் பெனால்ட்டி இதுதான், இது டெத் பெனால்ட்டி தாங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னும் போது கடைசி கருணை மனுவா இருக்கும். அதுவும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கேசஸும் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கேயும் ஆதாரங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டிருக்கும். பட் அங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருக்க ஆதாரங்கள் ஓகே, இதை வச்சு மட்டுமே இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க முடியாது. போதுமான ஆதாரங்களை காவல்துறையினர் சேகரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கு. அதே போல நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி வந்து ஒருவேளை ஆயுள் தண்டனையா இருந்தனா இவர் வந்து இப்போ வெளியில வந்திருக்க மாட்டார், ரிலீஸ் ஆயிருக்க மாட்டார் இல்லையா? கண்டிப்பா, அதான் விஷயம். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நோட் பண்ணதாவும் இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, டெத் பெனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். அது வந்து என்னன்னா மனித உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் இது இல்லை, அந்த ஹியூமனிட்டி கிரவுண்டு, ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாமே இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அந்த கிரவுண்ட்ல தான் ரொம்ப கொடுக்க தயங்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனா ஒரு சிறுமியே வந்துட்டு கொலை பண்ணி எரிச்சிருக்காங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இவர் தான் செஞ்சாரா அப்படிங்கிற அளவுக்கு இது மாறி இருக்கு. அவங்க தாயை கொன்ற வழக்கிலையா இருக்கட்டும், இல்ல இந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை காலாக்கி கொலை செய்த வழக்கிலையா இருக்கட்டும், இப்ப தஷ்மத் இல்லைன்னா வேற யாரு? அப்ப காவல்துறை எங்கேயாவது தவறிடுச்சா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் இப்ப இந்த விஷயம் நகர ஆரம்பிச்சிருக்கு. காவல்துறை தவறிட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறதா, எதேச்சும் எடுத்துக்கிறதா, இல்லைன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நம்ம வழக்கறிஞர் அவங்களுக்கு சந்தேகம் கண்டிப்பா, ஏன்னா அதை நம்ம எடுக்க முடியாது இல்லை. ஏன்னா இப்ப வந்து காவல்துறை கோர்ட்டோட ரோலுக்கு முன்னாடி காவல்துறையினரோட ரோல் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஏன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எஃப்ஐஆருக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் அவங்களோட வேலை தான். ஏன்னா ஒரு கேஸ் நிக்கிறதும் உடையறதும் சார்ஜ் ஷீட் வச்சுதான் அந்த இடத்துல. அதுல என்னென்னலாம் கொண்டு வராங்கன்றது. இன்னொன்று நிறைய ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆகிறதுக்கு, சார்ஜ் ஷீட் டிலே ஆகிறதுக்கும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இன்னும் எவிடன்சஸ் வந்துட்டு திரட்டிட்டு இருக்கோம், அடிஷனல் சார்ஜ் ஷீட் போட்ட கேசஸும் நமக்கு நிறையவே இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது காவல்துறை தான் இந்த சிவியாரிட்டி இந்த கேஸுக்கு இந்த எவிடன்ஸ் போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திரும்ப திரும்ப ஃபைனலா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவர் வந்து நிரபராதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த வழக்கு விசாரிப்பாங்களா, உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு? கண்டிப்பா இப்ப காவல்துறை மேல பிரஷர் இருக்கும்ல. அப்ப இவர் இல்லை என்றால் அப்ப யார் அதை செய்தது, யார் அந்த குற்றவாளின்னு இருக்கும்ல. கண்டிப்பா அந்த சம்பவம் நடந்திருக்காது, அதுல வந்து மாற்றவே முடியாது, மாற்று கருத்தே கிடையாது. அப்ப அந்த சம்பவத்தை செய்தது யார்? அப்ப இந்த 7 ஆண்டு காலம் அவங்க தாயை கொன்ற வழக்கிலையா கூட இருக்கட்டும், தாயை கொன்ற வழக்கிலையும் இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கிலையும் அப்ப தஷ்வந்த் இல்லை அப்படின்னா வேற யார் அந்த குற்றவாளி? அந்த அழுத்தம் இப்ப யார் மீது திரும்பும் அப்படின்னா திரும்ப அந்த காவல்துறை மீது தான் திரும்பும். இந்த இத்தனை வருடங்கள் கழித்து யாரை போய் அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நமக்கு எத்தனையோ கேசஸ் இருக்கே, 20 வருஷம் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கேசஸ் எல்லாம் இருக்கே நமக்கு. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் இதை செய்ய வேண்டியது காவல்துறையினருடைய வேலைதான் இந்த இடத்துல. ஒருவேளை வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வந்து காவல்துறை மீது சந்தேகம் எழுப்புற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டே வந்தது மாதிரி ஒருவேளை வந்து காவல்துறை தவறுனால அவர் ரிலீஸ் ஆயிருந்தாருன்னா வெளியில வந்து அவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா ஒரு பொண்ணை வந்து சிறுமியை வந்து இது பண்ணியிருக்காரு, கொடூரமா ரேப் பண்ணி எரிச்சு கொண்டிருக்காரு, அவங்க அம்மா வந்து நகைக்காக வந்து அடிச்சு கொண்டிருக்காரு அப்படின்னா இவர் ஒரு ஆபத்தானவர், இவர் வெளில வந்தாலும் இவரால் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் ஒரு அச்சமும் நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாரும் காமனா நானும் பார்த்த நிறைய கொஸ்டின்ஸ் தான், எல்லா கமெண்ட் செக்ஷன்ஸ்லயும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸா தான் இதை நான் பாக்குறேன். பட் அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இவர் அந்த மாதிரி ஏதாவது செய்யறாரு, அந்த செயல்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை அவருக்கு இருக்கதான் போகுது. ஓகே, அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி செயல் செய்யும் போது அகைன் காவல்துறையினர் வந்து இன்னும் ட்ரிபிள் கான்சியஸா தான் இருப்பாங்க அந்த இடத்துல. எவிடன்ஸை வந்து கேதர் பண்ணணும், ஏன்னா இவர் மேல வந்து ஆதாரங்களை அழுத்தல் அப்படிங்கிறதுக்கான செக்ஷன்ஸும் இங்க போடப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் இனிமே அந்த மாதிரி தொடர்ந்து செய்தாரு இல்லை தொடர போறாரு அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப வந்து கீனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பயன்படுத்திங்க. மிக்க நன்றி. நன்றி.